நாகை இந்திய வர்த்தக தொழில்குழுமம், அனைத்து சேவை சங்கங்கள், அதுபோன்று திருநள்ளாறு, காரைக்கால் மற்றும் வேளாங்கண்ணி பகுதியை சேர்ந்த ரயில் உபயோகிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி, நாகை என்பது மிக பழமை வாய்ந்த ஒரு நகரம். இந்த நாகையை போன்று ரயில் நிலையங்கள், நாகை சுமார் 20 கோடிக்கு மேல் வருவாய் வரக்கூடிய நாகை ரயில் நிலையம், அதுபோன்று தஞ்சாவூர் ரயில் நிலையம், அதுபோன்று மயிலாடுதுறை ரயில் நிலையம், அதுபோன்று கும்பகோணம், இவைகளெல்லாம் 20 கோடிக்கு மேற்பட்டு பயணிகளுக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த வருமானத்தில் 3 ரயில் நிலையத்துக்கும் பல்வேறு விதமான ரயில் சேவைகள் பல ஊர்களுக்கு இருக்கிற நிலையில், நாகையை மட்டும் புறக்கணிக்கின்ற விதமாக திருச்சியில் இருக்கக்கூடிய மண்டலத்தால் புறக்கணிக்கப்படும் கண்டித்தும், நாகை பகுதியில் அதிக அளவில் இயக்க வேண்டிய தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இருவழி பாதை துரிதப்படுத்தவும், சென்னை செல்லும் கம்பன் ரயில் எக்மோர் வரை செல்லவும், அதுபோல் காரைக்கால், பேரளம், திருநள்ளாறு ரயில் பாதையை திறக்கப்படாமல் திறப்பதற்கும் பல்வேறு விதமான இந்த நாகையினுடைய ரயில் கோரிக்கைகளை முன்வைத்து, இங்க வரக்கூடிய இது நாகை என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. நாகை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்தலங்கள், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா கோயில், அதுபோல் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் ஆலயம், அதுபோன்று நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய திருநள்ளார் ஆலயம், அதுபோல் சிங்காரவேலர் உள்ளிட்ட அதிக ஸ்தலங்களை கொண்ட, உலக புகழ்பெற்ற ஸ்தலங்களை கொண்ட இந்த இடங்களுக்கு ஏறத்தாழ நாளொன்றுக்கு சுமார் நாகை ரயில் நிலையத்துக்கு 6500க்கும் மேற்பட்டவர்கள் வந்து செல்கிறார்கள் தற்செயலாக. ஆக இவ்வளவு மக்கள் வரக்கூடிய இந்த இடத்திற்கு ஏனைய ரயில் நிலையங்கள் போன்று நாகையும் வளர்ச்சி அடைய வேண்டும், அதற்குண்டான ரயில் சேவை தொடங்க வேண்டும். ஏன், எந்த காரணத்தால் நாகையை மட்டும் புறக்கணிக்கிறார்கள் என்பதை இன்று நடைபெற்ற கூட்டத்தின் வாயிலாக வந்து கலந்து கொண்ட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும், அனைத்து சமூக ஆர்வலர்களும், ரயில் உபயோகிப்பாளர்களும், அதுபோல காரைக்கால், திருநள்ளாறு உள்ளிட்ட அதை இருக்கக்கூடிய நிர்வாகிகளும், அதுபோல் நாகூர், வேளாங்கண்ணி பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த இந்திய வர்த்தக தொழில்நுட்பத்தில் முன்னெடுக்கிற இந்த நடவடிக்கைக்கு முழு ஆதரவு கொடுத்து, இந்த ரயில் சேவையை இந்த நாகை மக்கள் பயன்பெறும் வகையிலும், அதுபோன்று இந்த நாகப்பட்டினம் என்பது இன்னைக்கு பெரிய கப்பல் ஸ்ரீலங்காவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் பல்வேறு விதமான சுற்றுலாத்தலம் இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தில் ரயில் சேவை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறதை நாங்கள் கண்டித்து, உடனடியாக ஏனைய ரயில் நிலையங்கள் போன்று நாகையும் அனைத்து ரயிலும் இயக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முற்றிலும் இந்த பொதுமக்கள் நலன் கருதி மட்டுமே இந்த முடிவை இங்க வருகை தந்தவர்கள் அனைவருடைய கருத்தின் அடிப்படையில இந்திய தொழில்குழுமம் என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிற 17 அதாவது 2 காலை 10 மணி அளவில் நம்முடைய நாகை ரயில் நிலையத்தில் ரயில் மறியலும், அதை தொடர்ந்து நாகப்பட்டினம் முழுவதும் வெளிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து இடங்களையும் கடையடைப்பு செய்து இந்த நாகை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த ரயில் மறியலும் கடையடைப்பும் நடத்துகிறோம் என்பதை இந்த குழுமத்தில் எடுக்கப்பட்ட முடிவினை தெரிவிக்க விரும்புகின்றோம்.